ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில் மார்கழி மாதம் அப்படின்றது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல மாதம்ங்க. நம்ம கடந்த ஒரு வருஷமாக எந்த ஒரு பூஜையுமே பண்ணலை. நம்மளால் தொடர்ந்து வழிபாடுகள்லாம் பண்ண முடியல. தினமும் என்னால் வேலைக்கு போகிற காரணத்தால் வீட்டில் விளக்கேற்ற முடியல. பிரம்ம முகூர்த்தத்தில் தினம் நான் எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எந்திரிக்க முடியல. அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எதுவுமே நான் சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலியமாக ஒரு வருஷம் நீங்கள் தினம் தெய்வ வழிபாடு பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? ஆனால் நிச்சயமான உண்மை அதுதாங்க. ஏன் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களினுடைய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதம் முழுக்க நம்ம வழிபாடு மட்டும்தான் பண்ணணும். அதனால தான் எந்தவித சுப காரியங்களும் இந்த மாதத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருக்க பாருங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 4:30 மணியிலிருந்து 6 மணி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் மேக்சிமம் ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் எழுந்தால் கூட போதுமானது தான். எழுந்து முதல்ல வீட்டு வாசலில் திறந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வாசலினுடைய 2 பக்கமும் அகல் தீபம் ஏற்றி வைங்க. இந்த ஒரு தீபம் காலையில் நீங்கள் ஏற்றுறது ஒரு வருடம் நீங்கள் பூஜை பண்ண பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடும். 33 தேவர்களினுடைய ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த ஒரு மாதத்தை தவற விடாதீங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.